இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதியும் மனோவும் அவங்க கடனா வாங்கின பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு யார் கேட்டாலும் நீங்க சொல்லணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா லட்சக்கணக்கில் எங்க மூலமா உனக்கு வருமானம் கிடைக்கும். அதுக்கு நாங்க கேரண்டி. சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். தட்ஸ் குட். ஆனா இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நாங்க கேரண்டி. பாரதி, என்னை மன்னிச்சிடுமா? ஐயோ அண்ணன், பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு பாவத்தை நான் பண்ணிட்டேன். முக்கியமா என் தொழில நேர்மை நியாயம் இல்லாம பணம் செத்துதா சரித்திரமே இல்லை. ஆனா அது வம்சத்தையே அழிச்சிடும் சொல்லுவாங்க. அதை தெரிஞ்சிருந்து கூட பணத்து மேல இருக்க ஒரு ஆசைனால பண்ணக்கூடாத பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டம்மா. நான் யாருக்காக பணம் சம்பாரிச்சு சேர்த்து வச்சு நல்லா வாழ வைக்கணும்னு நினைச்சனோ அவங்க உசுர கடவுள் உங்க கையால காப்பாத்தி கொடுத்துட்டாரு. நான் எவ்வளவு பெரிய பாவின்னு கடவுள் சொல்லாம சொல்லிட்டாரு. நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் பாரதி. அண்ணன், நாம எல்லாரும் சாதாரண மனுஷங்க தான். தப்பு பண்ணி தான் இன்னைக்கு வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாம கத்துட்டு இருக்கோம். தப்பு பண்ணிட்டு பண்ணலன்னு சொல்றதை விட அதை உணர்ந்து நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதையே நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். உங்க தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல, அதுவே போதும்னு. தண்டனை அது இதுன்னு ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கன்னு. இங்க யாருக்கும் யாரையும் தண்டிக்கிற உரிமையே கிடையாது. நாம பண்ற பாவ கணக்கு எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு கடவுளுக்கு மட்டும்தான் நம்மள தண்டிக்கிற உரிமை இருக்கு. பாரதி, நீ இப்படி பேசுறத கேட்க கேட்க நான் எவ்வளவு பெரிய அருவருப்பான ஒரு வேலையை செஞ்சிருக்கேன். அதை நினைச்சு நினைச்சு என் மனசு ரொம்ப வேதனைப்படுதுமா. உனக்கு என்ன உதவி வேணாலும் எப்போ வேணாலும் வந்து கேளு. அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதை நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு பிராயசித்தமா நினைச்சுக்கிறேன். அண்ணன், இப்ப நீங்க சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. எங்களுக்கு பண உதவியெல்லாம் எதுவும் வேண்டாண்ண. அதுக்கு பதிலா எங்களுக்காக நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும். நீ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுமா. உனக்காக கண்டிப்பா நீ கேட்கிற விஷயத்த செய்வேன்.